ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ஒரு பட்டர்ஃப்ளை எக்ஸிபிஷனுக்கு போயிருந்தோம். அந்த எக்ஸிபிஷனில் என்னென்ன இருந்து அப்படிங்கிறதெல்லாம் தான் நாங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த எக்ஸிபிஷன் எங்கே நடக்குதுன்னா, நாகர்கோவில் கண்காடியா கிரவுண்டில் தான் இந்த எக்ஸிபிஷன் நடந்துகிட்ருக்குது. ஸோ செப்டம்பர் 8 ஸ்டார்ட் ஆகிருக்குது. எப்போ முடியுங்கிற டேட் அங்கே மென்ஷன் பண்ணலை. ஸோ எங்களுக்கு தெரியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அங்கே போயாச்சு. ஒரு ஆளுக்கு டிக்கெட் 70 ரூபா. நாங்கள் 2 பேர் போயிருக்கோம். 2 பேர்த்துக்கு டிக்கெட் வாங்கியாச்சு. பாருங்கள், வெளியே சூப்பராக அழகாக பட்டர்ஃப்ளை, அப்புறம் தான் புட்டான், அப்புறம் தேனீக்கள், இந்த மாதிரியெல்லாம் பிக்சர்லாம் செமையாக சூப்பராக வச்சுருக்காங்க. மேலே ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை செட்டிங்ஸ் செமையாக இருந்துச்சு. நாங்கள் ரிட்டன் வரும்போது நைட் வியூவில் இன்னுமே ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருந்துச்சு. 70 ருப்பீஸுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரிஜினல் பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் உள்ளே போனதுக்கப்புறம் என்ன இருந்து அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள். ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டோடு தான் உள்ளே போயிட்டுருந்தோம். ஒரிஜினல் பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும், அது கிட்ட பொம்மை மாதிரியெல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அங்கே ரியாலிட்டியே எல்லாமே பொம்மை பட்டர்ஃப்ளை தான். இங்கே என்ட்ரன்ஸில் இந்த ஒரு நம்ம ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்பாட் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே நீட்டாக அந்த சீனரி கவர் பண்ணியிருக்காங்க. நான் அங்கேயே இங்கே ஓடுறது அங்கே ஓடுறதும் போயிட்டு இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. ஆனால் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு 1 வீக்குக்குள்ளாடியே போயிட்டோம். இதில் ஃபஸ்ட்டாக இந்த வண்டு சொல்லுவோம்ல, அதுதான் இருந்துச்சு. இது என்ன வண்டுன்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அது நான் தொட்டதையுமே அந்த தலை அசைஞ்சிச்சு. ஆனால் ஆல்ரெடி பக்கத்தில் வேறு யாராவது தொட்டிருந்தாங்கன்னா அது அசைய ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இது அந்த டைமில் யாரும் இல்லை, தொட்டதுமே அசைஞ்சிச்சு. வேறு எல்லாம் அங்கே பக்கத்தில் ஆள் இருக்காங்க. அதோட ஹெட் மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. சவுண்டு செட்டிங்ஸ் அந்த பேர்ட்ஸோட சவுண்ட் செட்டிங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அது கூடவே வேறு பாட்டும் கேட்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு இரைச்சலாக ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. ஸோ அந்த சவுண்டு வச்சாச்சுன்னா எதுவுமே கேட்காது. ப்ளஸ் எனக்கு பாட்டு வேறு கேட்குமா, அப்போ காப்பிரைட்ஸ் கிளைம் வரும். ஸோ அதனால நான் அந்த சவுண்டு மொத்தமாகவே எடுத்துகிட்டு, இங்கே பாருங்கள், ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை க்யூட்டாக அழகாக இருக்குது. அப்புறமா நம்ம க்ரீன் கலரில் ஒரு செடியெல்லாம் நம்ம கடிக்கும்ல, அந்த புட்டான்னு சொல்லுவோம்ல, அதுதான் நினைக்கிறேன். அது மாதிரியே தான் இருக்குது. அப்புறமா இங்கே ஒரு 2 தேனீக்கள் 2 பேர் லவ் பண்ணுறாங்களாமா, அப்படி மீட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அது ஒரிஜினாலிட்டியாக செமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறமா இங்கே 2 தேனீக்கள் தேனை அவங்க அந்த கூடெல்லாம் கட்டி தேன் சேகரிக்கிறாங்களாமா, அந்த செட்டப்பில் இருக்குது. இதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அந்த தேனியோட ஒரிஜினாலிட்டியாட்டு ஃபீல் ஆச்சுது பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லாமே நீட்டாக பர்ஃபெக்டாக சூப்பராக அழகாக இருந்துச்சு. அப்புறமா நம்ம சின்ன வயசில் புட்டான்லாம் பிடிச்சி விளையாடிருப்போம்ல, அது புட்டான். அப்புறமா இது நம்ம தேளுன்னு சொல்லுவோம்ல, கடிச்சா ரொம்ப விஷம், அதுதான். அப்புறமா பட்டர்ஃப்ளை கலர் கலராக பட்டர்ஃப்ளை சுற்றி சுற்றி வச்சிட்ருக்காங்க. இது அப்படியே அந்த மரத்தில் இந்த பூவில் தேன் குடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறமா இது பட்டர்ஃப்ளையா என்னன்ட்டு தெரியலை. அப்புறம் இங்கே ஒருத்தவங்க இந்த என்ட்ரன்ஸில் பபுள்ஸ் விற்றுட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கன்னில் அப்படியே ஷூட் பண்ணுறாங்க, பபுள்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப அழகுனா ரொம்ப அழகாக இருந்துச்சு. வர குட்டீஸ் எல்லாம் அதில் நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறமா இது ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை பாருங்கள்.
அது ஏதோ நமக்கு உள்ளே போனோன்னு ஏதோ வித்தியாசமான ஒரு உலகத்தில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுது அந்த அவ்வளோ ஏரியாவுக்குள்ளேயுமே. அப்புறமா இது இன்னொரு வகையான புட்டான் தான் நினைக்கிறேன், புட்டான் தான். அப்புறமா இது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியலை. பட்டர்ஃப்ளை மாதிரி இல்லை, ஆனால் பட்டர்ஃப்ளை மாதிரியும் இருக்குது தெரியல. அப்புறமா சுற்றி சுற்றி இந்த பிளாஸ்டிக்கில் இந்த ஃப்ளவர் பாட் மாதிரி இந்த மாதிரியெல்லாம் நிறைய செட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே செமையாக சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒரு பட்டர்ஃப்ளை மட்டும் செத்து போச்சு. நானும் தொட்ட உடனே அசையும்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு போனேன். பட் அசையவே இல்லை. வேறு இருக்கிறது எல்லாமே மூமெண்ட்ஸோடு தான் இருந்துச்சு. இது ஒன்று மட்டும் மூமெண்ட் இல்லாமல் இருந்துச்சு. ஏதோ கண் திருஷ்டிக்கு அது மட்டும் இருக்கிற மாதிரி அப்படி ஃபீல் ஆச்சுது எனக்கு. அப்புறமா ஒவ்வொருத்தங்க ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறமா இதுக்கு பேர் என்னன்னு தெரில, வித்தியாசமாக இருக்குது. ஒருவேளை வண்டு வெரைட்டியில் இது ஒரு வகையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், தெரில. அப்புறமா இங்கே ஒரு புட்டா அழகாக பூவில் அப்படியே இந்த தேன் குடிச்சிட்ருக்கிறத அதை சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாட்டு பெரிய ஃப்ளாரில். அப்புறமா இங்கே ஒரு பெரிய தேனி, ஒருவேளை இது ராஜா தேனியா அப்படிங்கன்னு செட் பண்ணியிருப்பாங்க, என்னன்னு தெரில. ஏன்னா ஏதாச்சும் நேம் போர்டு ஏதாச்சும் வச்சு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும்தான் ஒரு குறையாக ஃபீல் ஆச்சுது. ஏன்னா ஒரு சில இதுக்கு நேம் தெரியும் தெரியாது அந்த மாதிரி இருக்கும். அப்போது அவங்க தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் அந்த நேமை மென்ஷன் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆச்சுது. மற்ற மாதிரி பட்டர்ஃப்ளை எக்ஸிபிஷன் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்துருக்கேன். வேறு ஏதாச்சும் ஊரில் நடந்திருக்குமான்னு தெரில. ஃபிஷ் எக்ஸிபிஷன் பார்த்துருக்கோம், அப்புறம் பேர்ட்ஸ் எக்ஸிபிஷன் பார்த்துருப்போம். இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த இன்செக்ட்ஸ் அந்த மாதிரி இதுக்கு வச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நான் நினைக்கிறேன். பட் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்களாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். பாருங்கள், இப்போவும் தலை அசையாமல் தொட்டோன்னு தலை அசையுது பார்த்தீங்களா. இதுதான் ஓவரால் வியூ. இவ்வளோ இடத்த தான் நம்ம இப்போ சுற்றி பார்த்தோம். அப்புறமா சென்டரில் அங்கங்கே ட்ரீ எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம அடுத்தது அந்த ட்ரீ எல்லாம் என்னென்ன ட்ரீயாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்து போய் பார்க்கலாம். இது என்னென்னா இந்த ட்ரீயில் ஆப்பிள் காய்ச்சிருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க பிளாஸ்டிக்கில். பார்க்க அது ஒரு ஒரிஜினாலிட்டியாக இது ரெடி பண்ணியிருக்காங்க. ட்ரீ பக்காவாக ரெடி பண்ணி. அப்புறமா இங்கே மாம்பழம் காய்ச்சி தொங்குது. அப்படின்னா மாமரத்தில் பூ பூத்திருக்க மாதிரியும் காய் காய்ச்சிருக்க மாதிரி ஒரு செட்டப்பு. அதுக்கப்புறமா இது ஆரஞ்சு. அது ஒன்றொன்றையாக போகும்போது ரொம்ப ஒரு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறமா இது மாதுளம்பழம் செமையாக இருந்துச்சு. அடுத்ததாக இது நம்ம பீச்சுன்னு சொல்லுவோம்ல, அந்த ஃப்ரூட் மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் அதுதான் கரெக்டான நேம் அதுதானான்னு எனக்கு தெரில. அப்புறமா இதில் கிரேப்ஸும் சேர்த்து இந்த கொடி படர்ந்துருக்க மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறமா இன்னும் வெளியே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்து போய் பார்க்கலாம். இங்கே அந்த பபிள்ஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. எனக்கே இந்த பபிள்ஸ் மேலே ஒரு ஆசை வந்துடுச்சு, வாங்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறம் இங்கே பார்த்தாச்சுன்னா நம்ம நார்மலாக திருவிழா கடைகள் இருக்கும்ல, அந்த மாதிரி கடைகள் தான் ஃபுல்லாக வரிசையாக வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறது, நம்ம ஃபேன்சி ஐட்டம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அப்புறமா நம்ம வீட்டுக்கு தேவையான இந்த பிளாஸ்டிக் திங்ஸு, அப்புறம் சின்ன சின்ன ஸ்டாண்டு, அப்புறம் பிளேட்டு, மக்கு, கப்பு, சில்வர் ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அது ரோ ஃபுல்லாகவுமே கடை இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் பஞ்சு மிட்டாய் கடை வச்சுருக்காங்க.
இது வந்து நாங்கள் வந்து ஒரு வெனஸ்டே போயிருந்தோம். ஸோ வந்து கூட்டமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் ஆட்கள் வந்து அப்படி வர்றதும் போகிறதும் அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருந்துச்சு. அடுத்து இது இன்னொரு டாய் ஷாப் தான். அப்புறம் இதுவுமே வந்து நம்ம ஃபேன்சி திங்ஸ் எல்லாம் இருக்கிற கடை தான். நம்ம திருவிழா கடை எப்படி இருக்கும் அதே சேம் செட்டப் தான். அப்புறமா வந்து இங்கே வந்து 90s கிட்ஸ் சாக்லேட்ஸ் வந்து எது எடுத்தாலுமே 20 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறமா வந்து இதெல்லாம் நம்ம வந்து இந்த அப்பள வத்தல் வந்து எண்ணெயில் பொரித்து எடுக்கிற மாதிரி உள்ள திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து முட்டாய் வந்து நம்ம நடராஜா பென்சில் முட்டாய், அப்புறம் ஜெல்லி முட்டாய், தேங்காய் முட்டாய், புளி முட்டாய், அப்புறம் சவ் முட்டாய், அப்புறம் நம்ம நூல் விட்டு விளையாடுவோம்ல அது, சிசர் முட்டாய், ஆரஞ்சு முட்டாய், ஜீரக முட்டாய், கலர் சேஞ்ச் ஆகிற முட்டாய், அதுக்கப்புறமா வந்து ஜெம்ஸு, அப்புறம் பப்பட மிட்டாய், அப்படி நிறைய வெரைட்டிஸ் அப்படியே அடுக்கி வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் இந்த பக்கம் இருக்குது. அடுத்தது இது என்னென்னா வந்து ஃபுல்லாக வந்து இந்த கீ செயினு, அப்புறமா வந்து பென்னு, பொம்மை பென்னெல்லாம் இருக்கிறது. அப்புறம் ராஜஸ்தானி பிக்கிள் கலெக்ஷன்ஸு நிறைய இருக்குது. அப்புறமா இங்கே வந்து நம்ம வந்து இந்த பால் போட்டு விளையாடுறது, அது அந்த எத்தனை நம்பர் அது வந்து ப்ரைஸ் வின் பண்ணுற மாதிரி அப்படி செட்டப் பண்ணியிருக்காங்க. இதுவுமே அஸ்யூஷுவல் நம்ம இப்போ திருவிழா கடையில் இருக்கிற மாதிரி தான். அப்புறமா வந்து நம்ம பால் எடுத்து வீசி இந்த கப்பை சாய்க்கிறது, அடுத்தது வந்து நம்ம பலூன் ஷூட்டிங் ஸ்பாட் தான். நாங்கள் அப்படியே எல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். அப்புறமா வந்து நம்ம ரிங் வச்சு எறிகிறது. அப்புறமா இங்கே இது ஒரு வித்தியாசமான இருந்துச்சு. நம்ம வந்து சின்ன சின்ன கீ செயினாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்டாண்டு, இந்த மாதிரி எதுலேயுமே வந்து நம்ம என்ன நேம் கேட்குறோமோ உடனே எழுதி கொடுப்பாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. இதுவும் நம்ம வேறு திருவிழா கடை எதுலேயுமே பார்த்துருப்போம். இருந்தாலும் இங்கே வந்து நமக்கு வித்தியாசமாக இருக்குதுன்னா இது இருக்குதுன்னு சொல்லலாம். அப்புறமா வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து அந்த பென்னு, அப்புறம் கீ செயின், இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸு, மினியேச்சர் கிச்சன் செட்டு திங்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அப்புறமா வந்து அடுத்து வந்து நம்ம வந்து குட்டீஸ் முதல் பெரியவங்களோட வந்து ப்ளே ஏரியா தான் இது. இங்கே ஃபஸ்ட்டாக வந்து கிட்ஸுக்கு வந்து அந்த பலூன் ஹவுஸ் இருக்குது. பாருங்கள், பக்காவாக எல்லாம் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது. அப்புறமா வந்து பேய் வீடு இருக்குது. நம்ம வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்த்துக்கலாம். நாங்கள் உள்ளே எதுவும் போகலை. அப்புறமா இங்கே வந்து நம்ம அந்த பேட்ரி கார்ஸ் உண்டில் அந்த ஜீப் இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம குட்டீஸ் எல்லாம் விடணுன்னா அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு விட்டுக்கலாம். அப்புறம் பாருங்கள், அங்கே ட்ரெயின், ராட்டு, என்னென்னமோலாமோ இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. இது ஆட்கள் எல்லாம் இருந்து எல்லாம் மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது ஆட்கள் எதுவும் இல்லாமல் மூவ் ஆகாமல் இருக்கிறனால ஏதோ போல் இருக்குது. அப்புறமா இங்கே வந்து இங்கே தெரிஞ்சவங்க ஒருத்தங்களை பார்த்தோம். தங்கச்சி அவளோட பையன் வந்து இந்த ஜீப் ஓட்டிகிட்டு இருந்தான். சரின்னு சொல்லிவிட்டு அப்போது அது ஃபஸ்ட்டில் நாங்கள் வரும்போது யாரும் ஓட்டலை. ஸோ அதனால் அதை கவர் பண்ண முடியும். சரி, அவன் ஓட்டிகிட்டு இருந்தனால சரின்னு சொல்லிவிட்டு கவர் பண்ணிட்டோம். அப்புறம் அவளோட குட்டி பாப்பாவையும் இருத்துனா, ஸோ அதையும் சேர்த்து கவர் பண்ணோம். அவங்க சேஃப்டி பெல்ட்டெல்லாம் போட்டு தான் விட்டாங்க. ரொம்ப மூவ் பண்ணலை, கொஞ்சம் தான் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க ரிமோட்டில். பயப்படவே இல்லை, ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தா குட்டி பாப்பா. அண்ணா அங்கே வந்துட்டுருக்கான், தங்கச்சி இங்கே போயிட்டுருக்காங்க. அம்மா வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறமா அதில் நீங்கள் வந்தாச்சுன்னா டெல்லி அப்பளம்
சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க. டெல்லி, அப்பளம், மிளகா பஜ்ஜி, பானிபூரி, வேல்பூரி என்னெல்லாம் உண்டோ எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே சேல்ஸுக்கு நம்ம வந்து வாங்கிட்டு இதில் உட்காந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டு ஹாயாக ஜாலியாக உட்காந்து சாப்பிட்லாம். அப்புறமா ஐஸ்கிரீம் ஸ்டால்ஸ் இல்லாமல் இருக்குமா, அதுவும் இருக்குது. ஆனால் ஆள் கூட்டம் இல்லாததுனால ஏதோ போல் அப்படி வெறிச்சோடி இருந்த மாதிரி இருந்துச்சு. மேபி நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம், அப்படி கூட சொல்லலாம். பட் வந்து ஒர்க்கிங் டேனால தான் ரொம்ப கூட்டம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு யார் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக போவாங்க அப்படின்னு உள்ளவங்களுக்கு வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்புறமா வந்து குட்டீஸோட போட்டிங் போகிற அந்த குட்டி போட்டும் இருக்குது. இந்த பட்டர்ஃப்ளை எக்ஸிபிஷன் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், இது நான் இது வரைக்கும் பார்த்ததில் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம பட்டர்ஃப்ளை எக்ஸிபிஷன் வந்து ஃபுல்லி டோட்டலாக சுற்றி பார்த்து முடித்தாச்சு. அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். டட்டா பபாய்.